மதுரைனாலே நம்ம பாரம்பரியம்னா ஜல்லிக்கட்டு தானே. பாரம்பரியம் நம்ம சித்திரை திருவிழா, அலங்காநல்லூரில் பெருமை சேர்த்தனா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. ஆதனூரில் இந்த பேட்டக்காளி நண்பர்கள், ஆதனூரில் சரணண்ணே, ஆகாசண்ணே, இந்த ஆனந்தண்ணே, தீவுனண்ணே, இவங்களாம் அவங்க தானே. அவங்கனால தானே நான் இப்போ மாடு கண்டு வளர்க்குறேன். அடிப்புலி 6 வரும், மாட்டிலே 6 வரும்னு சொன்னாங்க அவங்க. அதனால தானே நான் மாட்டை இப்போ வளர்க்குறேன். எனக்கு ரொம்ப ஜல்லிக்கட்டுனா சின்ன வயசுலேருந்து ஆசை. சரணண்ணே, ஆகாசண்ணே, இந்த நம்ம மாடு பேர் அப்புனே, பச்சை குழந்தனே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் மண்வாசம் கௌதம். இன்றைக்கி யாரை பேட்டி எடுக்க வந்திருக்கோம்னா, ஜல்லிக்கட்டிற்கு ஒரு தனி சிறந்த ரசிகரான நம்ம தம்பி பாலசுதனையும் முத்து தம்பியை தான் பேட்டி எடுக்க வந்திருக்கோம். அவங்கள பற்றியும் அவங்க மாடு வளர்ப்பை பற்றியும் தான் கேட்க வந்திருக்கோம். வீடியோ கடைசி வரையே பாருங்கள். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, மதுரைக்கே பெருமை வாங்கி தந்த நம்ம ஆதனூர் சண்டியர் காலை வாழ்ந்த ஊரில் தான் இருக்கோம். இந்த ஊரில் நான் பேட்டி எடுக்க வந்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. இப்படி வணக்கம்யா. வணக்கம் தம்பி. மதுரையை பற்றி உங்கள் ஊரை பற்றியும் எப்படி சொல்கிறேன், பெருமையாக சொல்லுவேன். மதுரைனாலே நம்ம பாரம்பரியம்னா ஜல்லிக்கட்டு தானே. ஜல்லிக்கட்டுனாலே பாரம்பரியம் நம்ம சித்திரை திருவிழா, இந்த கோயில் தானே. மலை ராத்துக்குள்ள இறங்குறது. ஆதனூரில் அலங்காநல்லூர், மதுரைனாலே அலங்காநல்லூர் தானே. மதுரை மல்லி அந்த எல்லாமே. அலங்காநல்லூரில் பெருமை சேர்த்தனா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. இந்த ஆதனூர்னே, நாங்கள் அலங்காநல்லூர் பக்கத்தில் ஆதனூரில் நாங்கள் முத்தாலம்மன் ஸ்போர்ட்ஸ் கிளப், சண்டிய நண்பர்கள். மாட்டின் பெயர் அப்புனே. நாங்கள் ஆதனூர்லானே. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்ண்ணே. தம்பி, உங்களுக்கு ஜல்லிக்கட்டுனா எவ்வளோ பிடிக்கும்? யாரை பார்த்து அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க? எனக்கு ரொம்ப ஜல்லிக்கட்டுனா சின்ன வயசுலேருந்து ஆசைண்ணே. இது சின்ன வயசுலேருந்து கண்டு வளர்க்கணும்னு ஆசை. ஒரே ஒரு கண்டு வளர்த்தேன், நல்லா வந்துச்சுண்ணே. இது நான் ஆனந்தண்ணே, ஆதனூர் சரணண்ணே, இது முடாரட்டியில் ஒரு அண்ணே இருக்காங்க, அந்த அண்ணைங்க, தேவசரில் அண்ணைங்க, நிறையா பேர் சப்போர்ட் பண்ணாங்க. தம்பி இங்கே அவருப்பா, நான் அண்ணே வாரேன், நீ தான் டோக்கன் அண்ணே வாங்கி தரேன், அப்படி இப்படிலாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ சின்ன சின்ன பசங்களாக இருக்கீங்களே, எப்படி அதை மாடை வைக்கிறீங்க? எந்த மாடாலும் நாங்கள் அவுத்து விடுவோம்னே. யார் மாடு யார் மாடு கொடுத்தாலும் நாங்கள் அவுப்போம். எங்களுக்கு பயமே கிடையாது. சின்ன பசங்க வருவாங்க, நம்ம கையில் இருக்காங்க. ஒரு ஃபோன் அடித்தா மேனே இந்த மாட்டை போடுறா அப்படின்னு கையில் அடித்து கொடுத்துருவாங்க. யார் மாடு உங்கள் மாடை கொடுத்தாலும் நாங்கள் அடிப்போம். யார் மாடு தம்பி இந்த மாட்டுக்கு கைதடியப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எந்த மாட்டுக்கும் அடிப்போம். யார் மாட்டுக்கும் பயப்படணும் அவசியம் கிடையாது. யார் மாட்டை கொடுத்தாலும் எந்த ஊரில் வந்து கொடுத்தாலும் நாங்கள் இப்போ பிடிச்சி கொடுத்துருவோம். சரியா? அப்பா அம்மாலாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? அவங்க தானே. அவங்கனால தானே நான் இப்போ மாடு கண்டு வளர்க்குறேன். அவங்களாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மாடு வளர்க்குறேன். படிப்புலேயே 6 வரும், மாட்டிலேயே 6 வரும்னு சொன்னாங்க அவங்க. அதனால தானே நான் மாட்டை இப்போ வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். மாடு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். படிச்சுட்டு நம்ம ஒரு 10th முடிச்சு 11th முடிச்சிட்டோம்னா நல்லா மாடு கண்டுலாம் நல்லா எடுத்துப்பட்டுருக்கணும். இப்போ அம்மா அப்பா பேர்? என் அப்பா பேர் விஜயபாண்டினி, அம்மா பேர் முத்தமிழ்ச்சி. ஆதனூர்னு. உங்க கூட பிறந்த யாரு? என் தம்பி ஒருத்தர். முத்துப்புடி வந்து. தம்பி, இப்போ இருக்க காலகட்டத்தில் டோக்கனே கிடைக்க மாட்டேன்றாங்க. நம்மனே நாங்கள் இது மாடு பெரிய ஆளுனா வாங்கி போடுறாங்க டோக்கனு. சின்ன பசங்களால வாங்க முடியல. இந்த அரசியல் வந்ததுலேருந்து டோக்கனே கிடைக்க மாட்டேங்குது. 5000 10,000 சொல்கிறாங்க ப்ரைஸை. இன்னுமே செய்ய முடியல. இங்கேருந்து ஏற்றிட்டு போனோம்னா ஒருத்தவனுக்கு டீ செலவு 50,000 10,000 வருது. இங்கேருந்து டாட்டா ஏசி போனோம்னா ஒரு 300 3000 வருது. என்னென்ன பண்ணுறது? இங்கே போனால் தான் போலீஸ்காரையும் அடிக்கிறாங்க. ஒன்றுமே செய்ய முடியல. மாடு அங்கனக்குள்ளேயே மயக்க மாட்டு கீழே விழுகுது. தண்ணி செலவு, அந்த செலவு, இந்த செலவு வந்து 30,000 வந்துடுது. என்னென்ன பண்ணுறது? இந்த கொஞ்சம் அரசியல், அந்த சொல்லிட்டு வந்ததுன்னா அரசியல் வந்துருச்சுங்க. கொஞ்சம் அரசியலை கொஞ்சம் மாற்றினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் அரசியலை மட்டும் மாற்றிக்கணும். தம்பி கரெக்டாக சொல்லியிருக்காப்புல. எனக்காண்டி ஒரே ஒரு கோரிக்கை தான், எங்கள் எல்லாத்துக்காண்டியும் ஜல்லிக்கட்டில் வந்து அரசியல் மட்டும் வேணும். அரசியல் இல்லைன்னா எப்பயுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு சப்போர்ட்டுக்குலாம் யார் ஆகுதுண்ணே? ஆதனூரில் ஆனந்தண்ணே, இது சரணண்ணே, முடாரட்டியில் அந்த பேட்டை இது ராம் கொட்டத்து பயலிக ஆகாசனே, இந்த பயலிக எல்லாரும் இருக்காங்க. நம்ம தம்பி மாடை வைக்கணும்னே, மாடை வைக்கணும்னே அப்படின்னு சொல்லிட்டா, தம்பி நீ போப்பா முன்னாடி போப்பா, நான் மாட்டை ஊற்றுட்டு பின்னாடியே வாரோம்டா அப்படின்னு சொல்லி அந்த அன்னைக்கு தான் வருவாங்க. எல்லோரும் வருவாங்க. சப்போர்ட் நம்ம யாரையும் போய் சொல்கிறாங்க. எல்லோரும் வருவாங்க. எல்லாத்தையும் நம்பினே வந்துருங்கண்ணே. பழக்க வழக்கத்தில் எல்லாமே இருக்கும். எல்லோரும் வந்துடுவாங்கண்ணே. தம்பி, உனக்கு உங்கள் அண்ணன் சப்போர்ட்டாக நிற்பாரா? நிற்பாருண்ணே. அண்ணே வருவானே, எனக்கு சப்போர்ட்டாக இருப்பானே. இதுக்கு மாரி வெளியூரில் அண்ணங்க இருக்காங்கண்ணே. முடுவாரத்தில் ஆகாசு, ஆதனூரில் இந்த பேட்டக்காளி நண்பர்கள், ஆதனூரில் சரணண்ணே, ஆகாசண்ணே, இந்த ஆனந்தண்ணே, தீவுனண்ணே, இவங்களாம் இருக்காங்கண்ணே. நம்ம மாடு பேர் என்ன? அது நல்லா கைக்கெலாம் நிற்குமா எப்படியா? நம்ம மாடு பேர் அப்புனே,
பச்சை குழந்தைனே. எங்கே அவுத்தாலும் இது ஒரு 4 வாடான வந்துரும்னே, வாடை குட்டியான் ஏறாங்க ஏறிக்கிட்டுமே. அது பச்சை குழந்தைனே. இந்த இது இல்லைன்னா நாலுனே, அது இது இல்லைன்னா நாலுனே. நான் கூப்பிட்டேன்னா அப்படி பக்கத்தில் வந்து நின்றுக்கிறோம்னே. இப்போ கூட சரி அப்படியே இந்த நீ வரா கட் பண்ணிட்டே விட்டா. தம்பி இப்போ ஜல்லிக்கட்டுக்கு போகிறீங்களே, அதுக்காக நீ காசு செலவுலாம் வருதுல்ல, அதெல்லாம் யார் அது? அதெல்லாம் எங்கள் அம்மா அப்பா என் அம்மா அப்பா அம்மா அந்த மாடு அவுக்க போகிறோம், இந்த மாட்டை அவுக்க போகிறோம், இந்த இதில் போகணுமா அப்படின்னு சொன்னால் போயிட்டு அப்போ நல்லபடியாக பத்திரமா போயிட்டு வாப்பா, மாட்டை நல்லா போய் நல்லா ரிசல்ட் ஆகிக்கணும். அந்த மாதிரி இது பேரை காப்பாற்றிவிடுமே. எங்கே போனாலும் நல்லா மாடு ரிசல்ட் ஆகி தானே வருது. மாடு இருந்தால் பச்சை குழந்தை மாதிரி இருக்கணும். மாட்டு பேர் அப்படி நம்ம இந்த மாடாக இருந்தாலும் வந்துடணும், எங்கே விட்டாலும் வந்துடணும். நல்லா விளாடுமா? நல்லா விளாடணும்னே. நான் பாலமேட்டில் அவுத்தோம்னே, பாலமேட்டில் அவுட்டு நல்லா ரிசல்ட். எத்தனை கிழமை அது? ஒரு கலந்து தானே இருக்குது. கீழே கறந்து டோக்கன் வெட்டு பார்த்தோம், ஒன்றுமே தெரியலை. டோக்கன் வெட்டெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாய்ப்பட பாலமேட்டு தானே நல்ல ரிசல்ட் தானே. எங்கே போனாலும் நல்ல ரிசல்ட். இப்போ லோக்கல் கட்டில் ஊற்றோம், அங்கேயும் ரிசல்ட் தானே. வேறு எங்கேயுமே உட்காந்து மாடு கீழே கரைக்கு டோக்கன் கட்டணும். தம்பி நல்லா அருமையாக பேசியிருக்காங்க. இது போன்ற அடுத்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா நம்ம மண்வாசம் கௌதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி தம்பி. சேனல்